இப்போ விளையாடிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஆட்டம் சுத்தமாக நல்லாவே இல்லை. ஏன்னா ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர்கிட்ட தேவையில்லாமல் குறை சொல்லிட்டு இருக்காங்க. முக்கியமாக விக்ரம் என்னை பார்த்து சிரிக்கிறது கொஞ்சம் தப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குறை சொல்கிறது உண்மையிலுமே பார்க்கறதுக்கு நல்லாவே இல்லை. திவ்யாவை பற்றி இப்போ தேவையில்லாத விஷயத்த ஒவ்வொருத்தரும் கூப்பிட்டு கூப்பிட்டு இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ சிறைக்கு போகும்பொழுது எனக்கு சிறைக்கு போகணுன்ற எண்ணமே இல்லை, நீ என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொன்னதுனால தான் நான் சிறைக்கு போனேன். அவளுக்கு உண்மையாலுமே தலை வலிக்குது அப்படின்னு சொன்னதுனால தான் நானும் பிரச்சனை அவளுக்கு துணையாக இருந்தோம். கடைசியில் பார்த்தா காலையில் வரைக்கும் அவன் மாத்திரையே போடலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பழியுமே தூக்கி திவ்யா மேலே தான் போடுறாங்க. திவ்யா பண்ணாமல் இருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக திவ்யாவும் சேர்ந்து தான் இதில் பண்ணியிருப்பாங்க. ஆனால் பழியை இப்போ ஃபுல்லாகவே திவ்யா மேலே தான் சாண்டா போட்டுட்டு இருக்காங்க. இந்த விஷயம் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கா இவங்க தனித்தனியாக கூப்பிட்டு பேசுகிற விஷயம் ஒரு வேளை திவ்யா காதுக்கு போச்சு அப்படின்னா அப்போ கண்டிப்பாக திவ்யா சும்மா இருக்க மாட்டாங்க. ஏன்னா தப்பு அவங்க மட்டும் பண்ணியிருந்தா ஐயோ இவங்க சொல்லிட்டாங்களே அப்படின்னு தோணும். ஆனால் 2 பேருமே சேர்ந்து பண்ண தப்பை அவங்க மேலே மட்டும் பழி போட்டாங்க அப்படின்றது காதுக்கு போச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க திருப்பி கேள்வி கேட்கக்கூடிய ஆள் தான். அதாவது இவங்க 2 பேரும் ஃப்ரெண்டாக இருக்கும்போது செஞ்ச தப்பை இப்போ 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படின்றதுனால அவங்க மேலேயே எல்லா பழியும் தூக்கி போடும்போது இவங்க நல்லவங்களாயிடுவாங்களா? இதில் வேற விஜய் சேதுபதி வேற துணைக்கு கூப்பிட்டுருக்காங்க. அப்போவே விஜய் சேதுபதி அண்ணா சொன்னார், அவங்க தான் உன்னை வச்சு கேம் ஆடிட்டு இருக்காங்க, உன்னை ஒன்றுமே தெரியாமல் இருக்கே அப்படின்ட்டு. எனக்கு அது அப்போ புரியல, இப்போ தான் புரியுது அப்படின்றாங்க. நாங்கள் தான் பார்த்துட்டு இருக்கோமே சாண்ட்ரா, வாரமெல்லாம் நீங்கள் எப்படி இருக்கீங்க, வீக்கெண்டு வந்தால் நீங்கள் எப்படி மாடுறீங்க அப்படின்ட்டு. சாண்ட்ரா நினச்சிருப்பாங்க போன வாரம் ஃபுல்லாக இந்த பார்வதியும் கமருதீன் பற்றியுமே பேசி எல்லாரும் நம்மளை மறந்துட்டு இருப்பாங்க. இந்த வாரம் யாரும் நம்மளை மறக்கக்கூடாது, ஓட்டெல்லாம் நம்ம கரெக்டாக போடணும் அப்படின்றதுக்காகவே இது மாதிரி சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். சாண்ட்ராவும் திவ்யாவும் சேர்ந்து விளையாடும்போது பண்ண விஷயங்களை இப்போ சண்டை போட்டதுக்கு அப்புறமா இவங்க எல்லா பழியும் திவ்யா மேலே போடுறது கரெக்ட் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.